ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் நூடுல்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். எப்போவுமே வெறும் நூடுல்ஸை சும்மா செஞ்சு சாப்பிட ரொம்ப போர் அடித்தவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். பிடிச்ச எந்த நூடுல்ஸாக இருந்தாலும், மேகியாக இருந்தாலும் ஓகே, டாப் ராமன், இப்பி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி டேஸ்ட் மேக்கர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் அதை போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் கேரட், பீன்ஸ் எல்லாமே ட்ரைடாக இருக்கும். ஸோ இதில் போட்டால் ஃபர்ஸ்ட்டு குக் ஆகிட்ருக்குன்றக்காக நான் ஃபர்ஸ்ட்டே இதை போட்டுக்கிறேன். ஸோ இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் நூடுல்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் நார்மலாக நூடுல்ஸ் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நூடுல்ஸ் செஞ்சுக்கோங்க. நான் இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மசாலா போட்டிருக்கேன். ஸோ அதில் நான் நூடுல்ஸையும் போட்டுக்கிட்டேன். கொதி வந்ததும் இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த நூடுல்ஸில் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேகியில் செய்யலாம், இப்பியில் செய்யலாம், டாப் ராமன் எந்த நூடுல்ஸ்லையும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே அந்த நூடுல்ஸில் அப்சர்வ் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு 4 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 முட்டை போட்டுக்கோ இல்லையா, அதுக்காக உப்பு அண்ட் காரத்துக்கு பெப்பர் கொஞ்சமாக, கொரியாண்டர்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தலையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் விஸ்க் வச்சும் மிக்ஸ் பண்ணலாம் அண்ட் ஸ்பூன் இல்லைனா ஃபோக் எதுவாக இருந்தாலும் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த முட்டை ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும் அந்த நூடுல்ஸ் கூட. இப்போது ஸ்டவ்வில் தோசை பேன் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ் ப்ளஸ் எக் எல்லாத்தையுமே அதை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து உங்கள் கல் எவ்வளோ அகலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 3 இல்லைனா 4 அந்த மாதிரி ஒரே டைமில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வெந்து வந்ததுக்கப்புறமா இப்படியே வேணாலும் நீங்கள் ஒரு சைடு வெந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நூடுல்ஸ் வெந்துருச்சு. ஸோ எக்கு வந்து ஒன் சைட் பாயில் பண்ணி தான் சாப்பிட பிடிக்கும்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா திருப்பி போட்டு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது மேலே டாப்பிங்ஸ் வேணும்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.